ஆயிடுச்சு. நிறுத்து 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 நிறுத்து. சும்மா நிக்காம ஆளை தூக்கிட்டு வாங்கப்பா. போங்கப்பா. யோ கொஞ்சமா கூறு இருக்காயா? ஆம்புலன்ஸ் நீ யாருடா கூறு இல்ல? ஒருத்தன் உடம்பு முடியாம இருக்கான். போகும்போது அவனை சேர்த்து வண்டியில கூட்டு போயா. ஏங்க சீரியஸா இருக்காருன்னா வேற ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. இப்படி போற வண்டியில நிறுத்த கூடாது. ஆம்புலன்ஸ் எதுக்கா இருக்கு? நோயால ஏத்திட்டு போறது ஆம்புலன்ஸ் இருக்கு. போகும்போது அவனை சேர்த்து ஏத்திட்டு போயா. என்ன புரியுதுங்க? உள்ள ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இருக்காருங்க. இருக்கட்டும். ஐயோ ஒரே டைம் ரெண்டு பேஷண்ட்லாம் கூட்டி போக முடியாதுங்க. உள்ள இருக்க பேஷண்ட் சீரியஸா தாங்க இருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க. அதே மாதிரி ரெண்டு பேர்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க ஆபீஸ்ல யாரை போறீங்க? ஏத்திட்டு முடியாது. நான் பேசுறது புரியுதா இல்லையா? புரியுது புரியல. அத பத்தி தேவையில்ல. நீ போகும்போது ஆளை ஏத்து போயிடுவே. நீ ஆளை ஏத்தாம போயிடுவே. போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். என்ன ஆளை ஏத்தாம போயிடுவே. நீ இப்படி போற நான் பாக்குறேன். நான் தான் சொல்றேன். அவன் என் மாப்பிள்ளை தான். நீ முன்னாடி ஏத்திட்டு போயிட்டே. நான் வந்துட்டே. சீக்கிரம் ஏறா. வண்டி கிளம்பியா கிளம்பி. வழிவிடு வண்டி போட்டு வழிவிடு. ஒதுங்கயா ஒதுங்க வண்டி போட்டோம். ஒதுங்க. போங்க 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 போங்க. எல்லாம் போய் பொழப்ப பாருங்க. போங்க. என்ன கேஸ் மாப்ள? டேய் உன்ன தான்டா கேக்குறேன். எல்லாம் உன் கேஸ் தான். பல்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு. இவன் விஷம்லாம் குடிக்கல. போதையை போட்டு கத்திட்டு இருக்கான். போற வேலை இறக்கி விட்டு போவோம். நமக்குன்னு வந்து சேருதுங்க பேர். அப்பா கேட்க மாட்டீங்களா? நீங்களாம் மனுஷங்க தானே டாக்டர்? எதுக்கு சாக போற? ஐயா நீங்களாம் கேட்டீங்களா? நீங்க மனுஷன் இல்லையா? தெய்வம். லவ் ஃபெயிலியர் சார். 7 வருஷம் சின்சியர் லவ். அவன் எங்க கூப்பிட்டாலும் போவேன், எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் போவேன். ஏடிஎம் மாதிரி. ஏடிஎம் கூட ஸ்டக் ஆகும் சார். ஆனால் நான் ஸ்டக் ஆக மாட்டேனே. வீட்டில் கூட எவ்வளோ வேலை சொல்லுவாங்க, மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டேனே. ஆனால் அவள் கண்ணை கட்டினா போதும் சார், அந்த கடலை கொண்டு வந்து அவள் காலடியில் போடுவோம் சார். ஏன் உனக்கு வேலை வெட்டி கிடையாதா? என்ன சார் வேலை? என்ன வேலைன்றேன்? லவ் பண்ணுற பொண்ணை 24 மணி நேரம் நம்ம கண் பார்வையில் வச்சிருக்கேன் சார். லவ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் நினச்சிங்களா? அப்படின்றதுக்குள்ள கொத்திட்டு போயிடுவாங்க சார். ஆனால் வந்தான் சார் ஒருத்தன், அப்படியே உங்களை மாதிரியே. எங்க இருந்தா வந்தான்னு தெரியல சார். அவன் அப்பன் போடுறா சார் கண்டிஷன் இவ்வளோ நீளத்துக்கு. எனக்கு வேலை இருக்கணுமா, வெட்டி இருக்கணுமா, கார் இருக்கணுமா, பங்களா இருக்கணுமா, இதெல்லாம் பார்த்தா சார் லவ் வருது. மனசு சார், மனசு. நல்லா இருந்த பொண்ணு மனசை கெடுத்து வச்சிட்டாங்க சார். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். திருந்த மாட்டானுங்க இவனுங்க, திருந்தவே மாட்டானுங்க. சட்டம் போடணும் சார், சட்டம் போடணும். லவ் பண்ற எந்த பொண்ணுக்கு அப்படிங்களே இருக்கணும்னு சட்டம் போடணும். ஏண்டா உன்ன மாதிரி வேலை வெட்டி போ முட்டா பையில எவனாவது பொண்ணு கொடுப்பானே? வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க டாக்டர். நாங்கள் பார்த்துக்கிறோம் டாக்டர். நான் முட்டா பையலா? நான் முட்டா பையலா? ஆமாண்டா தருதல. நான் தருதலையா? ஆமா ஆமா. அப்போ உன் பொண்ணுகிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, அம்மாடி ஏன் இந்த தருதலையை லவ் பண்ணேன்னு? என் பொண்ணுக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு அறிவு இருக்குல்ல. கல்யாணம் பண்ணா சும்மா இருப்பியா? உன்ன 4 குட்டிகளை போட மாட்டேன். ஓ, அது சோத்துக்கு என்ன பண்றது பைத்தியக்கார பையன். இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறல அப்படின்னா உன் பொண்ணை சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். மாடி பட்டுக்குட்டி செல்லம், ஃபியூச்சர்ல நீ அவனையா லவ் பண்ண போறதா இருந்தா அவனுக்கு என்ன வேலை, அவன் வீடு எங்க இருக்கு, அவனுக்கு சொத்து இருக்குதா, சுகம் இருக்குதா, இது எல்லாமே பார்த்து லவ் பண்ணுமா நீ சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் இருக்கிற ஒரு பையனா பார்த்து நீ செட் பண்ணி கொடுத்துருக்கணும். அப்படி பண்ணிருந்தேன்னா என்ன மாதிரி பசங்களாம் ஏன் பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்க போறானுங்க? லவ் பண்ற எவன்டா வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றீங்க? பெர்மிஷன் கேட்கணுமா? எங்க அப்பன் பாத்திர போறான்னு முக்கால் போடுதாண்டா பைக்ல சுத்துறீங்க. பாத்துட்டா மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா உன ஒரு பைத்தியக்காரன் லவ் பண்ண விட்டு பண்ணடா. யாரு? நான் பைத்தியக்காரனா? ஆமா நீ பைத்தியக்காரனாடா. ஆமா நான் பைத்தியக்காரன் தான். நான் பைத்தியக்காரன் தான். இந்த பைத்தியக்காரன் இப்ப என்ன பண்ண போறான் பாக்கறியா? இங்க இருந்து குச்சி சாவு போறான். சும்மா இருங்க. இங்க இருந்து குச்சி ஏய் அந்த ஆளை உஸ்மான் சொல்றான். உட்காருங்க. ஏங்க சும்மா உட்காருங்க.
பெருசு. பாத்துக்கு பாத்துக்கு சொன்னேன்ல, குதிக்க மாட்டேன்னா குதிச்ச பத்தியா வாயை வச்சு சும்மா இருக்க முடியாதா? நீ சொல்லி நான் சாவ மாட்டேன். டேய் கால் கால்ல ஏதோ நான் ஃபிராக்சர் தான் இருக்கு சாவேன். பாருடா. நான் சாவதான் போறேன். பாரு, பாரு. நான் சாவதான் போறேன். நீ கால்ல விட்டு சாவதான் போறேன். யோ பெருசு, நான் முடிவு பண்ணிட்டேன். டேய், நான் சீக்கிரம் இங்கே வாடா. சாவ போறேன். உன் கண்ணு முன்னாடி சாவ போறேன். நான் தூக்கி மாட்டி சாவ போறேன். புரியுடா? டேய் உர்ரா. நான் ஐயோ, சாவ போறேன். first aid பாட்டு, டாக்டர், first aid பாட்டு எடுத்துட்டு வா, உங்களுக்கு போ. தான் உங்களுக்கு தான் போய் எடுத்துட்டு புரியுதா? வாடா, first aid நான் எடுத்துட்டு சாவ வா. போறேன். நான் சாவ சொல்றத போறேன். கேளு, போய் எடுத்துட்டு வாடான்றல. நான் சாவ போறேன். டேய் ஒண்ணு பொண்ணு கூட இல்லைன்னா சாவ விடுறா. இங்க இரு மாப்பிள்ள, நான் பொண்ணு கொடுக்கணுமா? வார கோபத்துல அரைஞ்சு ஆம்பளத்துக்கு கொன்றுவோம் உன்னை. போடா, போ, போ. రామ పరందామాన్ జయ రామ పరందామాన్ జయ రామ రామ రణరంగ భీమ సాకేశ సర్వభౌమాన్ జై రామ పరందామాన్ జయ రామ நம்ம இப்ப எங்க இருக்கோம்? வண்டி 10 நிமிஷம் தான் நிக்கும். சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு வாங்க. என்ன கிண்டலா? ஒரு ஆர்ட் பைஸ் வச்சு ஊருவா சுத்திட்டு இருக்கியா? ஆமா ஆமா, அவங்கள ஊர் ஊரா கூட்டு போய் வித்த காமிச்சு நாங்க காசு வாங்க போறோம் பாருங்க. போங்க சார். கேளாமை பூப்பாடு போடாதடி அடியே மனம் நில்லு நாணிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி